ஓகே ஹாய் காய்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம பிளாக்ஸ் ரூட்ஸ் பார்க்க போகிறோம். இந்த பிளாக்ஸ் ரூட்ஸ் நம்ம பிளாக்ஸ் ரூட்ஸ் ஆட போகிறோம். இந்த வீடியோவில் என்ன பண்ண போகிறோன்னு தெரியல அவ்வளோவா, ஆனால் ஏதாவது உங்களுக்கு இது பண்ணுறேன். அதை விட அங்கே இப்போ நான் பிளாக்ஸ் ரூட்ஸ் இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டாக் செக் பண்ணுவோம். நான் இப்போ ஆக்சுவலி தேர்ஸ்டே வந்தாச்சு. இப்போ ஓகே இப்போ என்டர் பண்ணுவோம். ஆக்சுவலி என்கிட்ட இப்போ கிராவிட்டி ஃப்ரூட்டும் இருக்குது. சொல்லணும் கிராவிட்டி ஃப்ரூட் வச்சு என்ன பண்ணுவேன்னு தெரியாது, ஆனால் கிராவிட்டி ஃப்ரூட் அப்டேட் போட்டிருக்காங்க. தெரிஞ்சிருந்தால் அவங்களுக்கு தெரியும் கிராவிட்டி ஃப்ரூட்டு. நான் 8 மணி ஆச்சு. ஆல்ரெடி செகண்ட் கேலிஃபர்னு கொஸ்ட் முடிச்சிட்டேன். அதோட அவைக்கனிங்கோட செகண்ட் கேலிஃபர் அது என்னதுன்னு தெரியலைன்னா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இந்த வீடியோவில். கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு அது என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுற ஃபுல்லாக. அது ஃபஸ்ட் நான் அது முடிச்சு செகண்ட் முடிச்சாச்சு. ரீசர்ச் மெட்டீரியல்ஸ் அது என்ன மெட்டீரியல்ஸ் எனக்கு தேவைன்னு உங்களுக்கு காமிச்சிடுறேன். அட்மின் பேனல், கிராவிட்டி வியூ கம்ப்ளீட் ரிசர்ச். இங்கே பாருங்க வயசு, இது ஒன்றும் இல்லை வயசு, இது ரெண்டு எக்ஸ்ட்ரா. ஆனால் அது கிடைக்குதுன்னா போய் எடுத்துருன்னு சொன்னால் எடுக்க முடியாது. செகண்ட் ஷிப் வேணும். செகண்ட் ஷிப்னா அவங்க அது இது என்னது வெரி ரேர் டு ட்ராப். அது இது ஃபேக்ட்ரி கிரேட்லேயும் ட்ராப் ஆகாது. என்பிசி கிட்டே ட்ராப் ஆகும், ஆனால் வெரி ரேரு. ஆனால் அந்த என்பிசி கிட்ட யாரும் இது கிரைண்டிங்கே பண்ண மாட்டாங்க. அதனால் யார்கிட்டும் அது இருக்காது. அவ்வளோ பிரச்சனை. நான் மூளையில் இப்போ அங்கே செகண்ட் ஷிப் போய் நான் பண்ணதுக்கு, ஏன்னா இது ஜாஸ்தி டைம் எடுத்துக்கும். அது ஏன்னு சொல்கிறேன்னா டைம் அவ்வளோ எடுத்துக்கும். அது எனக்கு அது ஒன்று மட்டும்தான் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. அந்த டைம் ஒன்று எடுத்துக்கும் பாருங்கள். அது ஓயோ அதுதான் போயிட்டேன்னா அப்புறம் பிரச்சனையே இருக்காது. சொல்கிறேன்னா வேறு சராதுன்னு வாங்கணும். வெளியே போகிறதுக்கான வெளியே டிக்கி அவுட் போஸ்ட் நான் போகிறேன். ஏன் சொல்கிறேன்னா, இந்த டிக்கி அவுட் போஸ்ட் போயிட்டேன்னா அங்கே யார்கிட்ட அது நியூ பாஸ் ரெட் ஆர் நியூ ரெட் பாஸ் வீடியோவில் காமிக்க முடியுமான்னு எனக்கு அதனால் இது இப்போ நான் பண்ணலாம். எனக்கு ஐடியா இருக்கு. அந்த ஐடியா எக்ஸிக்யூட் பண்ண முடியுமான்னு தெரியல. யாராவது ஹெல்ப் எடுத்துக்கோனா இப்போ அவங்க அந்த செகண்டே அதுக்குள்ளே நான் இன்னொன்று போடுறேன். அது இன்னும் ஸ்டார்ட் பண்ணுற முடியும். நான் என்னுடைய அமௌண்ட் போடுவேன், பறந்து அமௌண்ட் போடுவேன். அப்போ இது கோல்டட் அமௌண்ட் போடுவேன். கொஞ்சம் அட்டாக் ஜாஸ்தியாக டேமேஜ் ஆகிடும். அதுதான் என்னோடய ஸ்ட்ராட்டு. ஒர்க் ஆகுமான்னு தெரியாது. இது இல்லை ஸ்டிக்கி அவுட் போஸ்ட் கிடச்சிருக்குன்னு அதை போயிடுவேன். ஸ்டிக்கி அவுட் போஸ்ட்டை கிடைக்க மாட்டேங்குது. கலர் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். என்கிட்ட டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் நேம் இது இருக்குது, அது உங்களுக்கு காமிக்கிறேன். என்கிட்ட ப்ளம் கிராவிட்டி இல்லை.
நான் தின்னுருந்தெல்லாம் வந்து போச்சு. ஈகிள் தின்னுருந்தா அது ஈகிள் ஸ்கின் அப்படியே இருக்குது. அது இன்வென்டரி தாரா ஸ்கின்ஸு. இதுக்கிட்ட என்கிட்ட இப்போ வந்து இது ஸ்ரீமி கிரீன் இதோ இது இதெல்லாமே வந்து வேஸ்ட்டு. இது வந்து இல்லை, இது அப்சல்யூட் 0 லெஜெண்டரி. சாரி, 2 ரேரு, அப்சல்யூட் 0 லெஜெண்டரி, அப்புறம் ஒரு மித்திக்கல் ரேம்போ. இப்போ நான் எக்யூப் பண்ணியிருக்கிறது ரேம்போ தான். நான் ஆக்சுவலி நான் உங்களுக்கு ப்ரிஃபர் பண்ண மாட்டேன் ரேம்போ எக்யூப் பண்ணேன். ஏன்னா மொபைல் பிளேயர்ஸ்க்கு வந்து லேக் ஆகும், கிராவிட்டி அவ்வளோ லேக் பண்ணுவோம். ப்ளஸ் இது வந்து சுவிட்ச் கலர் ஆகல கொஞ்சம் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா எம்பி ஆகினே இருக்கும். இது கலர் ஸ்விட்ச் பண்ணினே இருக்கும் ரேம்போ மாதிரி. அதனால தான் ஸோ நீங்கள் ரேம்போ எக்யூப் பண்ணதுக்கு எனக்கு அவ்வளோவா ஆனால் எனக்கு பிடிக்குங்கன்னா நான் எக்யூப் பண்ணிட்டுருக்கேன். ஆனால் நான் ஐ டோன்ட் ப்ரிஃபர் ரேம்போ. ஐ ஆக்சுவலி ப்ரிஃபர் இது ப்ளூ ஜீன்ஸ் இல்லைன்னா வந்து அப்சல்யூட் 0. அப்சல்யூட் மோஸ்ட் ப்ரிஃபரபிள் ஃபார் மீ மோர் தேன் ரேம்போ. சமன் பண்ணியிருக்கேன். லைக் அதான் அதோட நேமு டான்டன் 1 மில்லியன் எக்ஸ்பி லெவல் 2600 பாஸு. இப்போ மேக்ஸ் லெவல் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. 2650 சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதனால வேணால் பார்த்துக்கோங்க. ஸ்டாட்ஸ் மேக்ஸ் டவுட் உங்களுக்கு சொன்னல. இப்போ வந்து இது 50 மேக்ஸ் லெவலு அந்த பாஸ். இப்போ வந்து அந்த பாஸ் வந்து 1 மில்லியன் எக்ஸ்பி இருக்குது. ஸோ ஈஸ் 3000 பாஸ் நம்ம ரிப்பின்றா ட்ரூ ஃபார்மோட வந்து அவன் தான் பவர்ஃபுல். ஆக்சுவலி சொன்னோம் அவன் வந்து ஆக்சுவலி 1 மில்லியன் எக்ஸ்பி இருக்கனால அவன் வந்து எப்படி இருப்பான்னா இஸ் அ ஃபால்கன் யூசர் பட் இஸ் ஆக்சுவலி ஈகல் யூசர் பட் இஸ் அ பேரட் நாட் ஈகல். இஸ் அ பேரட் ஸ்கின். அவன்கிட்ட பேரட் ஸ்கின் இருக்குது. அப்புறம் வந்து அவன் சீபீஸ்ட்டை சமன் பண்ண முடியும். ப்ளஸ் அவனால் வந்து அவன்கிட்ட இது இருக்குது, என்னது அது மறந்து போச்சோன்னு அதான் ஒரு இது வருமே ஸ்மோக் லேப்பர்ட் பாரால வச்சு நிறைய பார்த்துடுறோம். செகண்ட் ஐட்டம்ஸில் கிட்ட அது இருக்குது. ஒரு ஸ்வாடு இருந்தது, ஒரு ஸ்வாடு இதுதான். இதை யூஸ் பண்ணுவோம் கைஸ். ஹாக்கியும் யூஸ் பண்ணுவோம். ஸோ வந்து ஹாக்கி கூட யூஸ் பண்ணுவோம். ஸோ அதான் யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் அவங்ககிட்ட 1 மில்லியன் எக்ஸ்பி இருக்குது. ஓகே கைஸ். அப்புறம் வந்து டேமேஜும் அவன் இன்சென்ட்டாக கொடுப்பான் கைஸ். இன்சென்ட் டேமேஜ் கொடுப்பான். எவ்வளோனா ஆல்மோஸ்ட் என்னை வந்து நான் ஃபஸ்ட்டு டைம் என்னை ஃபைட் பண்ணுறபடி 1528 ஏதோ இருந்தேன், இல்லை 38 இருந்தேன். அப்போ ஃபைட் பண்ணுற முடியும். அவன் எவ்வளோ எனக்கு டேமேஜ் கொடுத்தான். 1 ஷாட் 1 கில் அந்த லெவல் ஆல்மோஸ்ட் அவனோட அந்த லெவலில் கொடுப்பான். அதுக்கு தான் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது கைஸ். ஓகே ஆனால் அது வந்து அப்புறம் ஃபால்கன் இல்லை சாரி ஈகல் ஃப்ரூட் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஈகல் ஃப்ரூட் யூஸ் பண்ணுறபடி இரிட்டேட் ஆக தான் செய்வோம்ல. ஏன்னா ட்ரெய்லரில் காமிக்கிறபடி வேறு மாதிரி இருந்தது, இப்போ வேறு மாதிரி இருக்குது. ஆக்சுவலி அது ட்ரெய்லரில் காமிக்கிறபடி நான் கேல்குலேஷன் போட்டு கரெக்டாக அதுதான் பெஸ்ட் ஃபார் பிவிபிங்கிற லெவலுக்கு நான் வச்சுருந்தேன். ஆனால் அது